யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37 42 வரை நம்ம வாசி கேட்கலாம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ. எல்லாரும் கை தூக்கி சொல்லுங்க, நான் அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவள், நான் அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன். அல்லேலூயா. என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாமல் இருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் அருளப்படவில்லை, கொடுக்கப்படவில்லை. ஜனங்களில் அநேகர் இந்த வசனத்தை கேட்டபோது, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டபோது, மெய்யாகவே இவர் தீர்க்கதரிசியானவர், மெய்யாகவே ஆண்டவராகிய இயேசுவானவர் தீர்க்கதரிசியானவர். வேறு சிலர் இவர் கிறிஸ்து என்றார்கள். வேறு சிலர் கிறிஸ்து கலிலேயாவிலிருந்து வருவாரா? தாவீதின் சன்னதியிலும் தாவீது இருந்த பெத்லெகேம் ஊரிலிருந்து கிறிஸ்து வருவார் என்று வேத வாக்கியம் சொல்லவில்லையா என்றார்கள். இவ்விதமாக அவரை குறித்து இயேசுவை குறித்து ஜனங்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று. யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் 29ஆம் வசனம். நாம் சீக்கிரமாக கடந்து போகலாம், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் முடிச்சிடலாம். கொஞ்சம் வேகமாக ஒரு சில வசனங்களை வாசிங்க. உங்களுக்கு சில காரியங்களை இன்றைக்கு தெளிவுபடுத்தும்படியாக நான் விரும்புகின்றேன். யோவேல் தீர்க்கதரிசி பரிசுத்த ஆவியானவரை குறித்து, அபிஷேகத்தை குறித்து பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்க தரிசனமாக உரைத்தார். 28ஆம் வசனம் 29ஆம் வசனம் வாசிங்க. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரனும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். எல்லாரும் என்ன பாருங்க, உங்க குமாரர், உங்கள் குமார்த்திகள், நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் வசனம் படிக்கிற பிள்ளைகளாக மாறணும், வார்த்தை சொல்கிற பிள்ளைகளாக மாறணும். அல்லேலூயா. தரிசனம் பார்க்குற பிள்ளைகளாக மாறணும், தரிசனம் பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்கிற பிள்ளைகளாக மாறணும். அல்லேலூயா. பிள்ளைகளாக மாறுவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரி மேலும் அந்நாட்களிலே ஆவியை ஊற்றுவேன். எல்லாரும் கைத்துக்கு சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்திலே ஆண்டவருடைய அபிஷேகம் கொடுக்கப்படவில்லை. கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் நடபடிகளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அழகான ஒரு வார்த்தை எழுதப்பட்டுகிறது. 20:28 பாருங்க, 10:38. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் சொல்லு பாருங்க. ஆண்டவராகிய இயேசு இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினால வல்லமையினால அபிஷேகம் பண்ணினார். எல்லாரும் என்ன பாருங்க,
ஆவியானவர் அபிஷேகம் எதற்காக? ஆண்டவர் நம்மோடு கூட வாழ்வதற்காக, கடவுள் நம்மோடு கூட இருப்பதற்காக. தேவன் அவரை அபிஷேகம் பண்ணினார் எதற்காக? நன்மை செய்வதற்காக. சொல்லுங்க அல்லேலூயா. நாடுகள், நகரங்கள், பட்டி தொட்டி கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். ஒரு சமூக ஆர்வலராக, சமூகத்தில் மக்கள் புரட்சி உண்டாகும்படியாக, அன்பில்லாத உலகத்தில் அன்பை காட்டும்படியாக, பாசமில்லாத உலகத்தில் பாசத்தை காட்டும்படியாக, உதவி செய்யாத உலகத்தில் உதவி செய்ய வேண்டும் என்ற கரிசனை பணியை செய்வதற்காக ஆண்டவருடைய அபிஷேகம், பிதாவின் அபிஷேகம். கடந்த வாரத்தில் சொன்ன அவருக்கு பேர் சத்திய ஆவியானவர், அவருக்கு பேர் பரிசுத்த ஆவியானவர், அவருக்கு பேர் பிதாவின் ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அபிஷேகத்தை, ஆண்டவருடைய ஆவியை நாம் பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு போதனை கொடுக்கின்றது. இந்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் ஒருவரில் மூவராய், மூவரில் ஒருவராய் திருத்துவ தெய்வமாக செயல்படுகின்றார். நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது ஆவி, ஆத்மா, சரீரம், இந்த மூன்றும் ஒருவருக்குள் இல்லை என்றால் அவர் ஒரு நிறை மனிதனாக வாழ முடியாது. தலை இல்லைன்னா வெறும் பாடியை மட்டும் என்ன சொல்லுவாங்க? சொல்லுமா, சத்தமா சொல்லுமா. தலை இல்லைம்மா, தலை இல்லாமல் ஒரு சரீரத்தை மட்டும் என்ன சொல்லுவாங்க? மொண்டம். இன்னைக்கு அநேக பேருக்கு தலை இல்லை, கிறிஸ்து தான் தலை. அல்லேலூயா. அநேக குடும்பங்களுக்கு இந்த வீட்டின் தலை கிறிஸ்து, இந்த வீட்டின் தலைவர் என்று போட்டிருப்பாங்க. ஆனால் அவர் தலையை துண்டுருவாங்க. தலையாக இருக்காது, காணாமல் போயிட்டுருக்கோம். உங்கள் வீட்டின் தலைவர் இயேசு இருக்கின்றாரா? எங்கள் வீட்டின் தலைவர் இயேசு இருக்கின்றாரா? சொல்லுங்கள், என் வீட்டுக்கு தலைவர் இயேசு இருக்கின்றாரா? நானும் என் வீடும், நானும் என் மனைவியும், நானும் என் பிள்ளைகளும். அல்லேலூயா. இவ்வளோ ஒரு அருமையான ஒரு வெளிப்பாடு பாருங்க. அன்றைக்கு யோசுவா சொன்னார், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்களும் உங்கள் புருஷன், உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைங்க எல்லாரும் ஆண்டவரை சேவிங்க. இதுக்கு தான் அபிஷேகம் தேவை. அல்லேலூயா. ஆண்டவரை சேவிப்பதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. குமாரர், குமார்த்திகள், ஊழியக்காரர், ஊழியக்காரிகள், ஒட்டுமொத்த சமூகத்தின் மேலிலும் என் அபிஷேகத்தை ஊற்றுவேன். நான் சொன்ன ஆண்டவர் பாரபட்சம் இல்லாதவர், ஓர வஞ்சனை காட்டாதவர், ஒருவரையும் ஒதுக்காதவர், அனைவருக்கும் சமமானவர், சமத்துவத்தையும் சமதர்மத்தையும் நேசிக்கிற ஒரே இறைவன் இருப்பார் என்று சொன்னால் அது இயேசுவாக மட்டும்தான் இருக்க முடியும், வேறு யாராக இருக்க முடியாது. கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சமத்துவத்தை விரும்புகிற தெய்வம். There is no discrimination. மேல் குடிமக்கள், கீழ்குடிமக்கள், நாங்கள்லாம் யார் தேர்ந்த யாரானா இருந்துட்டு போ, நாங்கள்லாம் மேல் வர்க்கத்தை சார்ந்து இருந்துட்டு போ, தீண்டத்தகாதவர்கள், கிராமத்தில் வசிக்க தகுதியற்றவர்கள், ஓரம் கட்டப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் அனைத்து மக்களும் இறைவன்பால் சமமானவர்கள் என்பதற்காக சாட்சி பகர்வதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. கடவுள் முன்னால ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது, மொழி கிடையாது. அனைவரும் ஆண்டவருக்கு முன்பாக அவருடைய அபிஷேகம் பெற்றவுடைய பிள்ளைகளாக அவருடைய நாமத்தின் மேல்
விசுவாசமுள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். ஏசியாவின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அங்கே சந்தானத்தின் மேலே உன் குடும்பத்தின் மேலே என் ஆவியை ஊற்றுவேன் சொல்லுகின்றார். எசேக்கியேல் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 26, 27ஆம் வசனத்தில் அங்கே என் ஆவியை ஊற்றுவேன் சொல்லுகின்றார். நீங்கள் எல்லாம் வீட்டில் போய் வாசிங்க. ஆவியானுடைய அபிஷேகம் தீர்க்கதரிசிகளால் இறைவாக்கினர் மூலமாக முன்னறிவிக்கப்பட்டது. ஏதோ புதிய ஏற்பாட்டில் வந்துட்டாரு அப்படி என்று ஒரு சாரார் நம்புகிறார்கள். அல்ல, ஆண்டவர் ஆரம்பத்திலிருந்தே இருந்து கொண்டிருக்கின்றார். ஆதியிலிருந்து ஆவியானவர் செயல்பாட்டில் இருந்து கொண்டு வருகின்றார். அல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் ஆவியானவரை குறித்து சொல்லுகின்றார். இங்கே வாசிக்கின்றோம். மத்தேயு சுவிசேஷம், நான் சொன்னேன் ஆவியானவரை குறித்து முன்னறிவிப்பு. யோவேல் தீர்க்கதரிசி, ஏசியா தீர்க்கதரிசி, எசேக்கியேல் தீர்க்கதரிசி, இறைவாக்கினர்கள்லாம் அபிஷேகம் ஒரு தனிநபருக்கு தேவை, ஒரு சமூகத்துக்கு தேவை, ஒரு நாட்டுக்கு தேவை. அவர் வந்தால், நீர் வந்தால் சொல்லுங்க, நீர் வந்தால், பதில் சொல்லுங்க, நீ வந்தா ஜாதி மாறும். எந்த ஜாதி மாறும்? எல்லா ஜாதியும் மாறும். அந்த ஜாதியில் நான் தண்ணி குடிக்க மாட்டேன், அந்த ஜாதியில் நான் பெண் எடுக்க மாட்டேன், அந்த ஜாதிக்கு நான் போக மாட்டேன், அந்த கிராமத்துக்கு போக மாட்டேன். சொல்லுங்க, ஜாதி எதிர்ப்பு போராட்டம் நடத்தணும். எத்தனை பேர் நம்புறீங்க? கிறிஸ்துவில் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாருக்குள். ஆமாம், அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை. இன்றைக்கு நம்ம ஒரு சமூக உணர்வுக்காக பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம பலதரப்பட்ட கலாச்சார பின்னிலிருந்து, இல்லையா, சமயம் சார்ந்த பின்னிலிருந்து நாம் இங்கே வந்து கொண்டிருக்கின்றோம். இங்கே வந்த பிறகும் இவங்க அந்த ஜாதி, அவங்க இந்த ஜாதி, யாராச்சும் பேசுறீங்க பேட்டா பேட்டி, கர்த்தர் பார்த்துக்குவார். நமக்குள்ளே சாதிய பாகுபாடுகள் இருக்கக்கூடாது. முதலியாரா இருந்துட்டு போ, வன்னியரா இருந்துட்டு போ, கவுண்டரா இருந்து, எஸ்சி எஸ்டியா இருந்துட்டு போ. ஆக முதல்ல நான் யாரு தான்? கர்த்தருடைய பிள்ளை. ஹல்லேலூயா. நானும் நீர் எனக்கு தந்த பிள்ளைகளும். இதுதான் ஆண்டவர் சொல்ற அருமையான ஒரு வார்த்தை. இறைவாக்கினர் தீர்க்கதரிசிகள் ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே, ஒரு சமூகத்துக்குள்ளே வருவார் சொன்னால் அங்கே அனைத்தும் சமமாக்கப்படும், அனைத்துக்கும் ஒரே உறவுகளாக மாற்றப்படும் என்று சொல்லி அவர்கள் தீர்க்கதரிசி. இங்கே யோவான் ஸ்நானகன், மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவருடைய பாதரட்சைகளை சுமப்பதற்கு, இன்னொரு டிரான்ஸ்லேஷன் எழுதப்பட்டிருக்கு, அவருடைய லேஸ் ஷூடைய அந்த ஷூ இல்லையா, கயிறுகள், அதை அவிழ்க்கிறது கூட நான் பாத்திரவான் இல்லை. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுகிறேன். பக்கத்து பார்த்து சொல்லுங்க, அவர் பெருகட்டும், நான் சிறுகட்டும். அல்லேலூயா. இந்த உணர்வு எப்போ ஒரு மனுஷனுக்குள்ள வரும்னா, அபிஷேகம் உள்ள வந்தா உன்னை ஆற்றுமையா நீ யாருன்னு. அல்லேலூயா. இப்போ நீங்களா இருக்க முடியாது, நானாக இருக்க முடியாது. நமக்குள்ள ஒரு தாழ்மை வரும். அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படுவோம். அல்லேலூயா. இங்கே பார்க்கின்றோம், யோவான் ஸ்நானகன் முன்னறிவிக்கின்றார், அபிஷேகத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் கொடுப்பார், அவரை பின்பற்றி விழுகின்ற. இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவரே தன்னுடைய சீஷன்மார்களுக்கு சொல்லுகின்றார். வாசிங்க. அவர் பரமேறும் போது சொன்ன வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நம்ம வாசிக்கிறோம் 4ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 4, 5, 8. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன்னறிவிப்பு. யோவான் ஸ்நானகன் முன்னறிவித்தார்,
தீர்க்கதரிசிகள் முன்னறிவித்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்காக முன்னறிவிக்கின்றார். வாசிங்க. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர் அவர்களோடு கூட வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, சீஷன்மார்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே, எல்லாரும் பைபிளை திறந்து சொல்லுங்க, நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். 5ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற அபிஷேகம் நீங்க வேணும் சொன்னா தேவ சமூகத்தில் காத்திருந்தா அவனுக்கு அபிஷேகம் வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவருடைய ஆவியானவர் உன்மேல் நிழலிடுவார். அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய வல்லமை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இதற்கு நாம் காசு கொடுத்து பெற்றுக்கொள்ள முடியாது. பைபிளில் காசு கொடுத்து இந்த வரத்தை பெறுவதற்காக, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஒருத்தர் ஒரு சின்ன ட்ராமா போட்டார். நம்ம வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் நடபடிகளில் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அங்கே ஞானஸ்தானம், பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நாம் இங்கே இன்னொரு பகுதியில் வாசிக்கிறோம். 8:18 அப்போஸ்தலருடைய கைகளை சீமோன் என்கிற ஒரு ஆண்டவரை பின்பற்றக்கூடியவர் தான். இவளை பார்த்த உடனே அவருக்கு ஒரு ஆசை, இச்சை வந்துச்சு. என்ன வந்துச்சான்? இதை அவர் கண்டபோது எல்லாரும் என்ன பாருங்க, பரிசுத்த ஆவியானவரை காசு கொடுத்து வாங்க முடியாது. சொல்லுங்க. அபிஷேகத்தை பணம் கொடுத்து வாங்க முடியாது. பணம் கொடுத்தா எந்த ஊழியக்காரரும் அபிஷேகத்தை கொடுக்க முடியாது. ரெண்டும் மிக முக்கியமானது. காசு கொடுத்து வாங்க முடியாது, காசை பெற்றுக்கொண்டு கொடுக்க முடியாது. இப்போ அடுத்த வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் பேதுரு சொல்றா பாருங்க. நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். எனக்கு இந்த அதிகாரத்தை கொடுங்கன்னு சொன்னாரு. ஆனா இவர் சொல்றாரு பாருங்க. பேதுரு சிமியோனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்து கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால், தேவனுடைய அபிஷேகத்தை காசு கொடுத்து நீ பெறலாம் என்று நினைத்தபடியினால் உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போக கடவது. எல்லாரும் என்ன பாருங்க, சொல்லுங்க. என் பணம், உன் பணம், யார் பணம்? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. பண ஆசை தீமைக்கு வேறு. சுடு தண்ணி ஊற்றலன்னா அது சாவதோ இல்லையோ, பண ஆசை நமக்கு வேணாம். பணத்தின் மீது நமக்கு மோகம் வேண்டாம். பணம் 10 செய்யும். பணம் பாதாளம் மட்டும் பாயும், ஈட்டி எட்டின மட்டும் பாயும். பணம் பாதாளம் மட்டும் பாயும், உன்னை பாதாளத்துக்கு இழுத்து போய் விட்டுரும். பணம் இல்லாமல் நாம் வாழ முடியாது. ஆனால் நாம் வாங்குகின்ற ஒரு மாத சம்பளத்தை, வருமானத்தை, நாம் அந்த பணத்தை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதிலே கரிசனை உள்ளவர்களாக இருங்கள். என்கிட்ட ஒருத்தர் சொன்னார்,
பாஸ்டர் நான் 80,000 ரூபாய் வருமானம் வருது எனக்கு சம்பளம், ஆனால் வீட்டுக்கு வரும்போது 4,000 ரூபாய் தான் எட்டு வரும் பாஸ்டர் அப்படின்னாரு. மீதி காசில் என்னையோ பண்ணுற அப்படின்னு கேட்டேன். வரும்போதே ஒருத்தருக்கு பட்டோட பண்ணுறேன் பாஸ்டர். அடா பாவி, உன்னுடைய பொருளாதாரத்தை, உனக்குள்ள நிதியை நீ எவ்விதமாய் நிர்வகிக்கிறாய்? சில சமயத்தில் ஆளுகளுக்கு சொல்வேன், எவ்வளோ சம்பளம் வாங்குற, என்ன செய்கிற, உனக்குன்னு சேமிப்புண்டா? உங்கள் குடும்பத்துக்கென்று ஆண்டவர் ஒரு 80,000 கொடுத்தாருன்னு சொன்னால் அந்த 80,000 எப்படி நீ நிர்வாகம் செய்கிறீர்கள்? சொல்லுங்க. பணம் என்னை நிர்வாகம் செய்யக்கூடாது, பணம் என்னை ஆளக்கூடாது, இயேசு என்னை ஆள வேண்டும். எத்தனை பேர் சொல்கிறேன்? கை தூக்குங்க. பெட்டில் இருக்கிற பணமெல்லாம் வெளி வந்துடணும். அல்லேலூயா. பீரோவில் இருக்கிற பணமெல்லாம் வெளி வரணும். பணம் கூட வாய் திறக்குமா? பணம் அப்படின்னு சொன்னால் பணம் பணத்துக்கு சமமானமாக நிற்கிது பாருங்க. ஐயா, பணம் நமக்கு அவசிய தேவை, ஆனால் நாம் பணத்துக்கு அடிமையாக இருக்கவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. செல்வந்தர்களாகிற அநேகர் தீவி இருக்கிறார்களாம். எபேசியர் நம்ம வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. பணம் 6:10 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சொல்லுங்க, எத்தனை பேர் மனசார சொல்ல முடியும்? எனக்கு பண ஆசை வேண்டாம், ஆனால் எனக்கு பணம் வேண்டாம் ஆண்டவர். சொல்லுங்க அல்லேலூயா. பண ஆசை வேண்டாம், நான் வாழ்வதற்கு பணம் வேண்டும் ஆண்டவரே, உங்களுடைய உதவி வேண்டும் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர். இங்கே ஒரு மனிதன், சிமியோன் ஒரு மனிதன் பணத்தை கொண்டு வந்து கொடுத்து என்னை அபிஷேகம் பண்ணு. இவனுடைய காரியம் என்ன? அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் அதனால் தொழில் செய்து பணம் ஈட்டலாம். இதுக்கு இல்லையா அபிஷேகம், வல்லமை, அதிகாரம்? ஆண்டவருக்காக நீ தழைச்சு வாழ்வதற்காக, ஆண்டவருக்காக நீ வாழ்வதற்காக. பிரியமானவர்களே, வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னொரு குடும்பத்தை பைபிளில் வாசிக்கிறோம். அனனியா சப்பீராள். வாசியம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் இன்னொரு 5 நிமிஷத்தில் நான் முடிச்சிடுறேன். அனனியா சப்பீரா 2 பேரும் புருஷன் முன்னாடி பாருங்க. விசுவாசிகள், ஞானஸ்தானம் பெற்றவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், மனம் திரும்பினவர்கள், சபையிலே அங்கத்தினர்களாக இருந்தவர்கள். 5ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 1 5 வசனம் வாசியம் பார்க்கலாம். அனனியா என்ற பேருள்ள ஒருவன், அவனுடைய மனைவி ஆகிய சப்பிராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். எல்லாரும் என்ன பாருங்க, காணியாட்சி என்ன? நிலத்தை விற்றாங்க. எத்தனை பேர் நிலம் விற்கிறீங்க? நிலத்தை விற்காதீங்க, நாளைக்கு வாங்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நிலத்தை விற்றார்கள். புருஷன் மனைவி 2 பேர் சேர்ந்து. ஆமாம், இன்றைக்கி நிறைய பேர் புருஷன் தெரியாது, மனைவி வித்துறாங்க, மனைவி தெரியாது, புருஷன் வித்துறாங்க. எல்லாரும் கோர்ட்டுக்கு போய் என்ன பண்ணுறாங்க? சண்டை போட்டு பணத்தை பிரிச்சுக்கிறாங்க. கிறிஸ்தவர்களாகிய நாம், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்றே வாங்குவதாக இருந்தாலும் கொடுப்பதாக இருந்தாலும் ஜெபம் பண்ணி செய்யுங்க. சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க. வாங்கிறதா இருந்தாலும் கொடுக்கறதா இருந்தாலும் சொல்லுங்க. எத்தனை பேர் பாஸ்ட்டுக்கு தெரியாத பிரிட்ஜு வாங்குறீங்க? நல்லது தான். பாஸ்ட்டுக்கு தெரியாமல் 2 வீலர் வாங்குறீங்க, 4 வீலர் வாங்குறீங்க, நல்லது தான். வீடு வாங்குறீங்க, நல்லது தான். ஆனால் ஆண்டோட கேட்டு வாங்குறீங்களா? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. வைக்க தெரியாத வெக்கா பொருளை கொண்டு போய் வச்சா அது தன்னை போலத்தானே தொலைஞ்சு போயிடும். அன்பான விசுவாச மக்களே, ஆண்டவருக்கு தெரியாது ஒன்றுமில்லை. நீ எதை வாங்கினாலும் எதை கொடுத்தாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் உள்ளங்களை ஆளுகை செய்யும். இங்கே அனனியா சப்பிராள் இருவருமாக ஒன்று சேர்ந்து பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி நிலத்தை விற்றார்கள். பொதுவாக வாசிமா, தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து, எல்லாரும் 2 பேரும் சேர்ந்து, இதுக்கு பேர் தான் களவாணி மட்டும் இல்லை, கூட்டு களவாணி. 2 பேருமா சேர்ந்து என்ன பண்ணுறது? போட்டு தள்ளிடுறது, போட்டு கொடுத்துறது. இங்கே நாம் வாசிக்கிறோம், இருவருக்கும் தெரியும் அவர்கள் தவறு செய்கிறார்கள் என்று சொல்லி. இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகின்றார், நீங்கள் பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொன்னது என்ன? எல்லாரும் என்ன பாருங்க, பக்கத்தில் பாருங்க. பொய் சொல்லாதீங்க, பொய் சொல்லாதீங்க.
10 கட்டளைகளிலே ஒரு கட்டளை, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. சத்தமா சொல்லு பார்க்கலாம். பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. ஆண்டவருடைய ஆவியானிடத்திலே பொய் தகவலை கொடுத்தார்கள், தகவலை மறைத்து வைத்தார்கள். நடந்தது என்ன? புருஷன் மனைவி இருவரும் பரிதாபமான மரணத்தை சந்தித்தார்கள். நம்முடைய காலம் வருவதற்கு முன்னதாகவே நாம் நம்மை இழந்துவிடக்கூடாது. அதற்காக நீங்க பொய் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அவனவன் தன் சிநேகிதனிடத்தில் பொய்யை சொல்லாதிருப்பானாக, மெய் பேச கடவன். விசுவாசிகளே, ஆண்டவருடைய நாமத்தின் பெயரிலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கிறேன். 2, ஒன்று சிமியோன், இன்னொன்று அனனியா சப்பிரா. 2 நபர்கள், 2 குடும்பத்தார்கள் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவரை கொச்சப்படுத்தினார்கள். அவர்கள் ஆண்டவருடைய விசுவாசத்தை விட்டு விலகி போனார்கள். சரி, ஆவியானவரை பெற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற நன்மைகள் என்ன, அற்புதங்களை 1-2 சொல்ற பாருங்க. 8ஆம் அதிகாரம் ரோமர் 26-27. ஜெபத்திலே நாம் முன்னேறுவோம். 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், ரட்சிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, அவர் நம்மை கண்டித்து உணர்த்துவார், சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். சொல்ல பார்க்கலாம். நடத்துவார், உணர்த்துவார், அவர் நம்மை வழி நடத்துவார். அது மட்டுமல்ல, பிதாவாகிய ஆண்டவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவருடைய ஆவியானவர் கொடுக்கப்படுவதுடைய மிக முக்கியமான லட்சியம் பிரியமானவர்களே, பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் நாம் மகிமைப்படுத்துவதற்காக. அல்லேலூயா. 16ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 16-20. மெய்யாகவே 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 மெய்யாகவே. எல்லாரும் எழுந்துக்கலாம், எல்லாரும் எழுந்துக்கலாம், எல்லாரும் எழுதுக்கலாம். ஆண்டவர் சொன்ன வார்த்தை கேளுங்கள். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம், ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் பாருங்க, வாசிங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லாரும் பைபிள் இந்த டிஸ்ப்ளே பண்ணுப்பா. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சந்தோஷம் வேணும்னு சொல்லிட்டு? உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எப்போ தெரியுமா? பரிசுத்த ஆவியானவருக்குள்ள வந்தால் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நம்புறீங்களா? ஆண்டுடைய நாமத்தில் ஊழியக்காரனாய் உங்களை வாழ்த்துகின்றேன். தூய ஆவியார் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போது, நம்முடைய குடும்பத்திலே வரும்போது, உங்கள் துக்கமெல்லாம் மாறையா, உங்கள் கஷ்டமெல்லாம் மாறையா, உன் வேதனை எல்லாம் மாறையா, துன்பம் எல்லாம் மாறையா. சொல்லுங்க, என் வேதனை மாறும், என் கஷ்டம் மாறும், என் துக்கம் மாறும், என் துன்பம் மாறும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் துக்கத்தோடு வந்திருக்கலாம், வேதனோடு வந்திருக்கலாம், இத்தனையோடு சில வருத்தங்களோடு வந்திருக்கலாம். சில வேளையில் ஏண்டா வாழ்க்கை நொந்து போய் வந்திருக்கலாம். ஆவியானவர் சொல்லுங்க, ஆண்டவரே என் மேலே வாங்கப்பா, என் துக்கத்தை மாற்றுங்க, என் கஷ்டத்தை மாற்றுங்க, எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுங்க. சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, காலம் எல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வா. காலம் எல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வா. கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்ணீரெல்லாம் துடைப்பா. உன்னை கண்மணி போல் காத்திடுவா, உன்னை கண்மணி போல் காத்திடுவா. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார்.
கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தன் சீஷர்களுக்கு சொன்னார், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகம் சந்தோஷப்படும், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். தேவ ஆவியானவர் உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். உங்கள் சாட்சி நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். சகோதரனே சகோதரியே, சாபங்கள் மாறும், வியாதிகள் மறையும், வேதனைகள் மாறும், உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாக மாறும். ஒப்பு கொடுங்க. ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு ரகசியம் 1, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. 2, ரட்சிக்கப்படுங்கள், பாவங்களை ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்து விட்டுவிடுங்கள். 3, ஆண்டவருடைய நாமத்தாலே நீங்கள் திருமுழுக்கு பெற்றுக்கொள்ளுங்கள். ஞானஸ்தானம் எடுக்காதவங்க, உங்க துக்கம் மாறணுமா? சகோதரனே சகோதரியே, அறிக்கை செய், விட்டுவிடு. ஆண்டவரை உன் வாழ்வின் குலதெய்வமாக ஏற்றுக்கொள். ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அனுபவிக்க முடியும். தேவ சமூகத்தில் காத்திரு. கடைசியாக தேவ அபிஷேகம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் உள்ளங்களை ஆளுகை செய்யும். சாத்தா ஆள மாட்டான். சொல்லுங்க, நோய் ஆளாது, பேய் ஆளாது, செய்வன் ஆளாது, பிசாசு ஆளாது, பக்கத்து வீட்டுக்காரி அக்கத்து வீட்டுக்காரி என்ன ஆள மாட்டா. ஆண்டவர் என்ன ஆழ்வார். அல்லேலூயா. அபிஷேகம் எனக்குள்ள வரும்போது சாபங்கள் முறிக்கப்படும். அல்லேலூயா. வியாதிகள் மறையும், மரணங்கள் இயேசுவின் நாமத்தில் விழுகப்படும். கண்களை மூடி சொல்லலாம், கைகளை தூக்கி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய பிள்ளையா வந்திருக்கிற சாமி, பல கஷ்டத்தோடு வந்திருக்கிற சாமி, என் துக்கத்தை மாத்துங்க ஆண்டவரே. ஆண்டவர் பெரும்பாடுள்ள மகளை பார்த்து சொன்னார், உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. உன் ஆத்துமா வாழ்கிறத போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. சுகத்தை விரும்புகிற ஆண்டவர் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆவியானுடைய அபிஷேகத்தை கொடுத்து நமக்கு அச்சாரமாக்கி கொடுத்திருக்கின்றார். நான் உன்னோடு கூட வாழ்கிற கடவுளாக இருக்கின்றேன், என்னை நீ நம்பு, என்னை நீ விசுவாசி என்ற ஆண்டவர் அழைப்பு கொடுக்கின்றார். சொல்லாமா, நான் ஆண்டவரை நம்புவேன். அல்லேலூயா. எல்லா காலத்திலும் ஆண்டவரே நான் உம்மை நம்புவேன். ஆண்டவர் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தின்படியாக இந்த வாரம் முழுவதும் கர்த்தருடைய நாமத்தில் உங்கள் துக்கங்களை கஷ்டங்களை கர்த்தர் மாற்றுவாராக. தேவ சமாதானத்தினாலும் நிம்மதினாலும் அமைதினாலும் உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆண்டவர் நிரப்புவாராக. தேவ ஊழியக்காரனாய் ஜெபித்து ஆசீர்வதித்து அனுப்புகின்றேன். தேவரீர் எங்கள் சத்தத்தை கேட்டதுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, எங்கள் உள்ளங்களால் ஆண்டவரே நீ நிரம்பினதுக்காக, உடைய வார்த்தைகள் நிரம்பினதுக்காக சோத்திக்கிறோம் ஐயா. உடைய வசனங்களை வார்த்தைகளை யாரெல்லாம் கேட்டார்களோ இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாய் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று உடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு சாட்சிகளாய் வாழ்ந்தார்கள் சுவாமி. எங்கள் சபையில் வருகிற ஒவ்வொரு குடும்பத்தாரும் உமக்கு சாட்சிகளாய் வாழ கர்த்தர் உதவி செய்கிறார். பணியிலே, படிப்பிலே, உத்தியோகத்திலே ஆண்டவரே எங்கெங்கெல்லாம் உடைய பிள்ளைகள் செல்கிறார்களோ அங்கெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்வி, போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இந்த நல்ல ஆசீர்வாதத்தின் கரம் ஆண்டவரே உமது பிள்ளைகள் மீது தங்கி இருக்க முடியாத ஊழியக்காரனாய் ஆசீர்வதிக்கின்றேன். ஜெபத்தை கேட்டதுக்காய் நன்றி சொல்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய இதனுடைய அன்பும் தூய ஆவியானுடைய ஐக்கியமும் ஆறுதலும் சமாதானம் நாம் அனைவரோடும் வர தடைப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட ஆண்டவருடைய பராமரிப்பும் ஆண்டவருடைய பரிசுத்தமும் ஆண்டவருடைய ஆறுதலும் தேறுதலும் இன்றும் என்றும் சதா காலத்திலும் நிலைத்திருப்பதாக, ஆமேன். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தா என்னை தூக்கி எடுத்தா ஏசே, தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை, நான் இயேசுவை நேசிக்கிறேன், நேசிக்கிறேன்.
வாழ்த்துகிறேன். அக்கறையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கறையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை ஒருவர் வாழ்த்தி சமாதானத்தோடு சென்று வாருங்கள். God bless you all.